ஹலோ நம்ம பாக்ஸ்ட்ரீம் சேனலில் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இப்படியெல்லாம் ஹேக் பண்ணுவாங்கன்னு ஒரு அவேர்னஸாக இருக்கணுமா, விக்கிடெக்கி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இதை பற்றியான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இந்த ₹1 வந்து ஐஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனு, கேஜெட்ஸ் இந்த மாதிரி ₹1 சேல் பண்ணுற மாதிரி நிறைய சைட் வந்து பார்த்துருப்போம். அண்ட் சோஷியல் மீடியாலாம் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் உண்மையா, இது வந்து நம்பி ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த வீடியோலாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி குறைந்த விலையில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இதை பற்றி ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் அதை பற்றி இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த டைமில் நிறைய ஆஃபர்ஸ் அது இதுன்னு நிறைய வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ₹1 வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா, ஸோ அது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆப்பையோ அல்லது அவங்களோட சைட்டையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ₹1 வந்து சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், அந்த ₹1 சேல் பண்ணுறது வந்து நிஜமாலுமே உண்மையாக இருந்தாலுமே கூட அந்த ₹1 போது கண்டிப்பாக வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ₹1 பே பண்ண எல்லாத்துக்கும் அந்த ப்ராடக்ட்டை தந்துடுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லட்சக்கணக்கான பேர் அதை வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா அது ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணி ஒரு 10 பேர்த்துக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டை தருவாங்களே தவிர மற்ற மீறி அதை ட்ரை பண்ண எல்லாருக்கும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அண்டு அந்த மாதிரி யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ரியலாக அப்படி ₹1 அவங்க வந்து சேல் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்காவது அந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிடச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ₹1 வந்து சேல் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய ஆசையை காட்டி வந்து அவங்களுடைய சைட்டையோ ஆப்பையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் நடக்கக்கூடிய இன்னொரு மோசடி என்னென்னா, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியே சேம் அப்படியே அச்சசல் வந்து ஃபேக்கான நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ₹10,000 ஸ்மார்ட் ஃபோன் வெறும் ₹100 அப்படின்னு நம்பி மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை உடனே வாங்கிக்கணும் அப்படின்ட்டு நம்பி அந்த கார்டில் இருக்கிற பணத்தை வந்து பே பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு சைட்னு. ஏன்னா இந்த மாதிரி நம்பி ஏமாந்தவங்க வந்து ப்ரூஃபோட நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் இப்படிலாம் வந்து ஏமாற்றுவாங்களா அப்படின்னு. அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸ்லாம் வந்து ₹1 சேல் இந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணவங்க யாரும் ₹1 வந்து அந்த மாதிரி ஒரு கேஜெட்டையோ அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோ வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ₹1 ட்ரை பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு பொருள் கிடச்சா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து ஒரு சைட்டை பற்றி முழுமையாக தெரியாமல் இந்த ₹1 சேலு, ஃப்ரீ சேலு, இந்த ப்ரைஸ் ட்ராப் டவுன் ஆன மாதிரியான ஒரு சில ஃபேக் சைட்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணி உங்களுடைய பணத்தை வந்து அதில் பே பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் பணத்தை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு சில வழிகள் தான். ஸோ அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு ஃபேக்கான ஒரு லிங்க், இந்த ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிங்க் வரும். தீபாவளி ஆஃபர், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், அவ்வளோ ப்ரைஸ் டவுனு, ஃப்ரீ ப்ராடக்ட்டு, நீங்கள் வந்து இந்த கேம் வந்து ஸ்பின் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம், எக்கச்சக்கமான ஒரு ஸ்பேம் லிங்க்ஸ் எல்லாம் நிறைய வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நிஜமாலுமே ₹1 அவங்க சேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ₹1 அதை ட்ரை பண்ணி அதில் ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது நம்மளுடைய வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆன்லைனில் இந்த ₹1 சேல் பண்ணுறது, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள், கேம் விளாண்டிங்கன்னா ஃப்ரீயாக ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் ஏமாற்ற ஆன்லைனில் எக்கச்சக்கமான சைட்ஸ் இருக்குங்க. அதனால் நாம் தான் ஒரு அவேர்னஸாக இருக்கணும். ஏன் ஒரு ஃபேமான வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேமான சைட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான நிறைய அன்னோன் சைட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரியே. ஸோ அதனால் எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு கவனமாக அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்காங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு சைட்லையும் எந்த ஒரு ஆப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி அதில் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அந்த மாதிரி எதுலேயும் வந்து என்ட்ரி பண்ணாதீங்க. இதனால் உங்களோட டிவைஸை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எப்போவும் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியனால. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.